அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இறந்த ஒரு மனுஷனை இந்த உலகம், இந்த சுற்றத்தார், அவனுடைய நண்பர்கள், அவனுடைய உறவினர்கள் எவ்வளோ சீக்கிரம் மறந்து போறாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேர் இந்த உலகம், இந்த இந்த சொசைட்டி, இந்த சமுதாயம் இப்படி நினைச்சிரும் அப்படி நினைச்சிரும் நம்ம நினைச்சு வாழறோம் இல்லையா? அந்த சமுதாயம் ஒரு நாளைக்கு மேல ஞாபகமே வச்சிருக்காது. நம்மள முடிஞ்சிருச்சு, அந்த சாப்டர் இஸ் க்ளோஸ்ட். அந்த குடும்பம் கொஞ்ச நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த குடும்பம் அந்த மனிதனால வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கும், அவனுடைய உதவியால வாழ்ந்துகிட்டு இருக்கும், அவனால கிடைக்கக்கூடிய அன்பலையும் பாசத்திலையும் அவன் பொருள்கள்லையும் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கும். அது தடைப்படுறப்ப அவங்கள அறியாம ஒரு துக்கம் அவங்களுக்கு இருக்கும். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். அந்த கேப்பை ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுறப்போ, அதை அவங்களால ஓவர் கம் பண்ண முடிகிறப்போ, அதை மீண்டு அவங்களால வர முடிகிறப்ப அவங்கள கொஞ்சம் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. அவங்களே பாதுகாக்க தெரிஞ்சுக்கிட்டப்போ அவங்களுக்கு அவரை ஈஸியாக மறந்துடுவாங்க. இன்னும் ரொம்ப க்ளோஸாக உற்றார் உறவினர் நண்பர்கள்லாம் எவ்வளோ நாளைக்கு ஞாபகம் வச்சுருப்பாங்க? எந்த நண்பர்கள் இப்படியெல்லாம் நினைப்பாங்களோ அப்படியெல்லாம் நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்தீங்களோ, அவங்க அவ்வளோ சீக்கிரமாக மறந்துடுவாங்க. இவ்வளவு சீக்கிரம் மறக்கக்கூடிய மனிதர்களுக்காகவா, இவ்வளவு சீக்கிரம் மறக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்காகவா நம்ம ஓடி அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிறைய நேரம் நம்மளுக்காக நம்ம வாழறதே கிடையாது. நம்மளுடைய சந்தோஷத்துக்காக, நம்மளுடைய எண்ணங்களுக்காக, நம்மளுடைய உணர்வுகளுக்காக நம்ம வாழறதே கிடையாது. நாம் எப்போ பார்த்தாலும் அவங்க இப்படி நினைந்தா சந்தோஷப்படுவாங்க, அவங்க இப்படி செஞ்சால் கோபப்படுவாங்க, அவங்க இப்படி செஞ்சால் நம்மளை தப்பாக நினைப்பாங்க, இப்படி நினச்சி நாம் நிறைய காலத்தை நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை பூராவே 90% அப்படித்தான் வாழறோம், அடுத்தவங்களுக்காகவே வாழறோம். அந்த அடுத்தவங்க எவ்வளோ நாளைக்கு நம்மளை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இறந்த அடுத்த செகண்ட் யூ ஆர் நோவேர். இந்த உலகத்தில் இந்த மனிதர்களுக்கு நீங்கள் இல்லை. அவங்க ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க, இதெல்லாம் இயற்கை தானே, வந்தான் இறந்தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாக்கியானம் பேசிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலை முக்கியம். அதே மாதிரி தான் உங்களுக்கு உங்கள் வேலை முக்கியமாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். நீங்கள் எப்போ உங்களுக்காக, உங்களுடைய உணர்வுகளுக்காக, உங்களுடைய சிந்தனைகளுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்கீங்களோ, அப்போ தான் எந்த பர்பஸ்க்காக இந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.